ஹாய். சண்டே பரிதாபங்கள். காலையில் பார்த்தோம்னா ஒரு தாத்தா, நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு எப்படியும் ஒரு 80 வயசு இருக்கும். நல்லா திண்ணூறு பட்டெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வேகமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவார், காய்கறியெல்லாம் வச்சுட்டு. அவ்வளோ தெம்பாக இருக்கார். அவரை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு பாட்டி அவ்வளோ பெரிய கூடையை இறக்கிட்டு இறக்குறாங்க. பட் நம்ம இந்த ஜென்ரேஷன் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளோ இல்லை. பட் ரீசன்ட் டைம்ஸில் ரிசர்ச்சர்ஸ் நிறைய எடுத்து பார்க்கும்போது இளம் இந்தியர்கள் வந்து உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா வயசை விட 50 வருஷத்தில் அவங்க என்ன சேர்த்து வச்சாங்களோ, சொத்து சேர்த்து வச்சாங்கங்கிறது போய் அவங்க வயசில் பாதி கூட நம்ம கிராஸ் ஆகலை. எல்லாமே இருக்குது. சைனஸ் இருக்குது, அலர்ஜி இருக்குது, அப்புறம் இப்போ கால் வலிக்குது, கொஞ்சம் தூரம் போனால் நடந்தே காலேஜுக்கு போவோம், எல்லாம் செய்வோம். ஸோ எந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு இல்லை வந்து ஹரிபரி ஒர்க் ஃபீல்டு, ஆல் த ஒர்க் ஃபீல்ட்ஸ், எல்லா ஒர்க் ஃபீல்ட்ஸ்லேயும் எங்கள் ஜென்ரேஷன் இப்படி போகிறாங்க. இதில் என்ன ஆகிடுது, கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணலன்னா அந்த ஒர்க் லோட்ஸும் சேர்த்து நம்ம மேலேயே விழும்போது என்ன ஆகுது, சின்ன பிள்ளை தானே செய்யுன்னு இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில்ஸு. இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக வந்து சின்ன பிள்ளைங்கள வேலை செய்ய வச்சுட்டு சில பேர் வந்து அப்படியே அவங்க வேலையை தட்டி கழிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா தலைவலியையும் கடந்து தான் வேலைக்கு போயிட்டு வரோம். இவங்களுக்கு என்ன வேலைக்கு போயிட்டு வராங்கல்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போயிட்டு வரும்போது தான் தெரியும். ஒரு நாள் வலியோடு நின்றுட்டுருப்போம், அப்போ தான் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க. மறுக்கவே முடியாது, அதை செய்கிற மாதிரி தானே ஆகுது. ஸோ நிறையா ஃபேவரிசம் எவ்ரிதிங் இருக்குது. ஸோ நல்ல தூய்மையான காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு, எல்லா ரைஸு எல்லாத்துலேயும் இப்போ வந்து உரம் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணீர், நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல வார்த்தைகள், நல்ல புத்தகங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம ரோட்டில் போனால் இவங்ககிட்ட பேசலாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யாருடைய மனசை யார் பொல்யூட் பண்ணணும், இப்படி தான் மனுஷங்களோட தாட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு லைஃபு, அதில் கொஞ்சம் வருஷம்தான் எல்லோரும் வாழ போகிறாங்க. ஆனால் எப்படி அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ அதுக்கு பார்த்துக்கிட்டு நம்மளை தான் நம்ம மாற்றிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ப்ரோவோக்கிங்கு, எமோஷன்ஸு, எப்படிடா இவன் நல்லா இருக்கிறான், இவன்லாம் அதாவது ஒரு ஈரோடு மகேஷ் சார் அவர் சொல்லுவாங்க ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே விழுந்தா அது உண்மைதான். கீழே நம்ம எப்போயாவது கீழே அடிபட்டு விழுவோம். இப்போ விழும்போது சட்டுன்னு எந்திரிச்சிடணும். ஏன்னா நம்ம விழுணுன்னு பார்க்குறவன் தான் நிறையா பேர் இருப்பான். ஆனால் எந்திரிக்கிறோம் பாருங்கள், லைஃப்பில் அடிப்பட்டு எந்திரிக்கிறோம் பாருங்கள், அப்போ எந்திரிக்கும் போது அடுத்தவன் பார்க்குற மாதிரி எந்திரிக்கணும். ஏன்னா சொல்கிறாங்கல்ல, இந்த நக்கல் பேச்சு, கிண்டல் பேச்சு, இவன் லைஃப்லலாம் ஒரு நல்லது நடந்துடல. இல்லை அப்படி என்ன அடுத்தவங்க லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ நமக்கு வலிக்காததா மற்றவங்களுக்கு வலிக்க போதா? யார் ஒருத்தர் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பீஸ்ஃபுல் மைண்டை ஸ்பாயில் பண்ணதான். பிகாஸ் உண்மையாகவே நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட் இது பண்ணுப்பா, இதெல்லாம் விட்டுரு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தைரியம் சொல்கிறவங்களா, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அவங்களாம் நிஜமாவே கிரேட் பீப்புள். நல்ல அந்த ஆரோக்கியம் வந்து நமக்கும் கிடைக்கணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும். அது இந்த காற்று நம்ம நடந்து போயிட்டு வந்தாவே தும்மல் இருமல் வந்துடுது, ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தூய்மையான காற்று, தூய்மையான சுவாசம், தூய்மையான நட்பு, தூய்மையான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து கிடைக்கிறது அரிதான வர பிரசாதமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ளெஸ்ஸாக இருந்தாவே பெரிய விஷயமா இருக்குது. பாய்.